Hello friends, welcome to Global Public Service Channel. இ-சேவை மையம் மூலமாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மற்றும் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான இ-சேவைக்கான ஐடி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ 102 நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. செகண்ட் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரெவென்யூ 116 ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு இருக்க பாருங்கள். மொத்தமாக 2 வகையான சர்டிஃபிகேட் இருக்குங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அதை கொடுத்து நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னா ரெசிடென்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டுங்க. ஒருவேளை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா பிறப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா பிறப்பிட சர்டிஃபிகேட், அதேமாரி ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னா இருப்பிட சர்டிஃபிகேட். ஸோ இந்த டிஎன்இஜே வெப்சைட் மூலமாக இந்த 2 வகையான சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இருப்பிட சர்டிஃபிகேட் வேணால் அது அப்ளை பண்ணுங்கள், பிறப்பிட சர்டிஃபிகேட் வேணால் அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெசிடென்ஸாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டா அப்படின்றத தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அதிகபட்சமாக உங்களுக்கு இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். இந்த பிறப்பிட சர்டிஃபிகேட் அதுதான் இப்போ எல்லாருமே யூஸ்வலாக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ இது வேணாலும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேட்டிவிட்டியும் சப்மிட் பண்ணலாம், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ணலாம். இப்போ நான் ரெண்டுமே அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அது அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ரெவென்யூ 102 நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் கேன் நம்பர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சம்மந்தப்பட்ட நபர் இதுக்கு முன்னாடி இ-சேவையில் ஏதாச்சும் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவருக்கு கேன் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது இதில் போயிட்டு இந்த இடத்துல ஆதார் நம்பர்னு இருக்க பாருங்கள், அதில் போயிட்டு கஸ்டமருடைய ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேன் நம்பர் ஷோ ஆகும். ஒருவேளை உங்கள் அந்த ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் காமிக்கல, ஸோ டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னு காமிச்சுது அப்படின்னா அந்த நம்பருக்கு இன்னும் கேன் நம்பர் பதிவு பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி புதுசாக கேன் நம்பரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு ஆதார் நம்பரை மட்டும் இதில் கொடுங்க. ஸோ உங்கள் நேமோ இல்லை ஃபாதர் நேமோ மொபைல் நம்பரோ எதுவுமே நீங்கள் என்டர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆதார் நம்பரை மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கேன் நம்பர் கீழே ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரவுண்டாக, இந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எடிட் கேன் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நேமாக இருக்கட்டும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது, மீது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக கேன் நம்பர் அதுவாக எடுத்துக்கும், நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண போகிறதில்ல. இதில் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. முதல்ல நேட்டிவிட்டி பை பர்த், இன்னொன்று நேட்டிவிட்டி பை ரெசிடென்ட். நீங்கள் இந்த ரெண்டுமே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பிறப்பிட சர்டிஃபிகேட்டுன்னு தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்னா நான் பிறந்ததுலேருந்து ஒரே இடத்துல தான் இருக்கேன், நான் பிறந்ததுலேருந்தே ஒரே இடத்துல தான் இருக்கேன் அப்படின்றவங்க நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த எல்லா அட்ரஸையுமே ஆட்டோமேட்டிக்காக கேன் நம்பர்லேருந்து எடுத்துக்கும். டேரெக்டாக நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஆகணுங்க. ஃபோட்டோ மென்ஷன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 123 அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது ஃபோட்டோனா ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 கேபிக்குள்ளே இருக்கணும். 250x250 இந்த பிக்சலுக்குள்ளே ரீசைஸ் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துட்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் ஆகும். பக்கத்தில் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஆட் ஆகிடும். ஓகே, இதேமாரி செகண்டாக எனி அட்ரஸ் ப்ரூஃபில் போனீங்க அப்படின்னா
எனி அட்ரஸ் ப்ரூஃபை போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டை கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் 1 2 3 கொடுங்க, அல்லது ரேஷன் கார்டு அப்படின்னு போட்டு ஆடு கொடுத்துட்டு மீதி எல்லா டாக்குமெண்ட்டுமே 200 கேபிக்குள்ளே PDF ஃபார்மேட்லேயோ ஜேபிஜி ஃபார்மேட்லேயோ நீங்கள் அப்லோட் பண்ணலாம். எனி அட்ரஸ் ப்ரூஃபை போயிட்டு உங்களுடைய அந்த ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க, ஸ்மார்ட் கார்டு. அதுக்கப்புறம் மூணாவதாக பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷனில் நிறைய பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க உங்களுடைய ஆதார் கார்டு இந்த ஆப்ஷனில் பர்த் சர்டிஃபிகேட் காலில் போயிட்டு ஆதார் கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் அவங்க சைன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த 4 டாக்குமெண்ட்டை கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். 60 ரூபா கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அப்லோட் ஆகிடும். சம்மந்தப்பட்ட விஓஓ தாசாரெலாம் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்களே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிறப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து சேரும். உங்களுக்கான சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். அதாவது திஸ் இஸ் சர்டிஃபைட் தட் அவங்க பேர் என்ன, அவங்க அட்ரஸை கொடுத்துட்டு இஸ் ஏ நேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பை பர்த் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பை பர்த்து கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு இவர் தமிழ்நாடு தான் வசிக்கிறாரு, பை பர்த்து பிறந்ததுலேருந்தே இந்த அட்ரஸில் தான் வசிக்கிறாரு அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸோ இதான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பை பர்த்தில் இந்த சர்டிஃபிகேட் வந்து வரும். நெக்ஸ்ட்டு 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா நேட்டிவிட்டி பை ரெசிஸ்டன்ட். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கும் உங்களுக்கு பிறப்பட சர்டிஃபிகேட் அப்படின்னு தான் சர்டிஃபிகேட் வரும். நேட்டிவ் பை பர்த்னா பிறந்ததுலேருந்தே ஒரே இடத்துல வசிக்கிறவங்க. நேட்டிவ் பை ரெசிடென்ட் அப்படின்னா 5 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கணுங்க, அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வித் த அட்ரஸ் ஃபார் த பாஸ்ட் இயர் இன் த டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எங்கெங்கே வசித்தீங்களோ அதுக்கான எல்லா அட்ரஸுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ முதல்ல எந்த டிஸ்ட்ரிக்டில் வசிச்சிங்க, அதுக்கப்புறம் எந்த தாலுக்கில் வசிச்சிங்க, அப்புறம் எந்த கிராமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராமம் பெயரை மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்ட்ரீட் நேமை கொடுத்துட்டு டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் டோர் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். மென்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட்லேருந்து டு டேட் வரைக்கும், ஸோ நீங்கள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் அந்த அட்ரஸில் வசிச்சிங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அந்த அட்ரஸில் இருந்தீங்க அப்படின்ற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. ஸோ பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் வந்து ஆட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கான அட்ரஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் எந்தெந்த இடத்துல இருந்தீங்களோ அது எல்லாமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப நான் வந்து இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வேறு இடத்துல இருந்தேன்னா அந்த அட்ரஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை இடத்துல வசதி இருந்தாலும் அது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கீழே ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஏதாச்சும் ஒரு இடத்த மட்டும் நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ கடந்த 5 வருஷமாக எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை ஒன்று மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ டேரெக்டாக நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஸோ மினிமம் நீங்கள் 5 வருஷமாச்சும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃப்ரம் டேட் வந்து பார்த்தா ஸோ டூ டேட்லேருந்து ஃப்ரம் டேட்டுக்கு 5 வருஷம் கேப் இருக்க மாரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். பை ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் வசித்திருந்தீங்களோ அது எல்லா அட்ரஸுமே நீங்கள் 1 by 1 ஆட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் அதேமாதிரி தான். ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள், இனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிவிட்டு பர்த் சர்டிஃபிகேட் இருக்காங்க, பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில், அது ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை. ஸோ நீங்கள் 5 வருஷமாக அந்த அட்ரஸில் வசித்தீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ மேக் பேமெண்ட் கொடுத்து பேமெண்ட் பண்ண பாருங்கள். அதாவது நீங்கள் எத்தனை அட்ரஸ் கொடுத்துருந்தாலும் சரி அந்த எல்லா அட்ரஸுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸை சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் ஆகிட்டு சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, உங்களுக்கான சர்டிஃபிகேட் எப்படி வரும் அப்படின்னா இதுவும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான். நீங்கள் நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். இந்த நபர் வந்து பாருங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் ஸோ இஸ் ரெசிடிங் கண்டினியூஸ்லி ஃபார் த பாஸ்ட் 5 years சின்ஸ் 9 செப்டம்பர் அந்த மாதிரி எந்த வருஷத்துலேருந்து ஸோ இந்த வருஷத்துலேருந்து அப்படியே பாஸ்ட் 5 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல வசித்து வராரா அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. பை பர்த்னா அந்த இடத்துல வந்து ஒரு பை பிறந்ததுலேருந்தே அந்த அட்ரஸில் வசித்து வராரு. ஸோ பை ரெசிடென்ட்னா இந்த நபர் வந்து
இந்த இந்த வருஷத்துலேருந்து இது வரைக்கும் இவர் கடந்த ஒரு 5 வருஷமாக இதே அட்ரஸில் இருக்கிறாரு அப்படின்றதுக்கான அட்ரு. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்கான மீனிங் என்ன அப்படின்றத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிறப்பிட சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக ரெசிடென்ஸுக்கான சர்டிஃபிகேட் பற்றி பார்க்கலாம். ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரெசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இருப்பிட சர்டிஃபிகேட், தற்போது எங்கே வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் தாங்க இருப்பிட சர்டிஃபிகேட். ஸோ ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு சேம் அதேமாரி அவருக்கான அந்த ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிவிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். எல்லா இன்ஃபர்மேஷன் இருந்துமே கேன்லேருந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகேன் இந்த டிசெண்டிங் குரானிக்கல் ஆர்டர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக எதுலேருந்து வச்சுட்டு வரீங்க அப்படின்றத இப்போலேருந்து அப்படியே மேலே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் இருந்தாலும் சரி, ஸோ உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஸ்ட்ரீட் நேம் என்ன, உங்கள் பில்டிங் டோர் நம்பர் என்ன, எந்த தேதி எந்த தேதியும் வசித்தீங்க, அதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து பாருங்கள், தற்போது நீங்கள் 1 இயர்லேருந்து எத்தனை வருஷம் வசித்தாலும் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் டேட், ஸோ எத்தனை வருஷமாக நீங்கள் வசித்து வரீங்க அப்படின்றத ஃப்ரம் டேட்டில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக தெளிவாக நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு ஃப்ரம் அப்புறம் 2 டேட் வரைக்கும் இன்னைய டேட் வரைக்கும் போட்டுட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடு என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். 2 வருஷம் இருந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதேமாரி வேறு ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து வேறு ஒரு அட்ரஸை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை வருஷமாக இப்போதைக்கு இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகும். ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட் எல்லாமே தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கான அட்ரஸ் ப்ரூஃப்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் இதில் கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், அப்புறம் செல்ஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதை மட்டும் இருந்தாவே போதுமானதுங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 3த்துக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் தெளிவாக கொடுத்துக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று, அதிலே நேட்டிவ் பை பர்த், நேட்டிவ் பை ரெசிடென்ட்டு, இன்னொன்று ரெசிடென்ட்டுக்கான சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்தா தற்போது எங்கே வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு முகவரி தான். ஸோ தற்போது எங்கே வசிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்த இந்த சர்டிஃபிகேட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா பை பர்த்து, நீங்கள் பிறந்தலேருந்து ஒரே அட்ரஸ் இருக்கீங்க அப்படின்னா நேட்டிவ் பை பர்த்து கிளிக் பண்ணிக்கலாம். நேட்டிவ் பை ரெசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கடந்த 5 வருஷத்துக்கு மேலே நான் வந்து மாறி மாறி இருக்கேன் அப்படின்னா ஸோ லாஸ்ட் 5 வருஷம் எங்கே வசிச்சிங்க, அதுக்கு முன்னாடி 5 வருஷம், அந்த மாதிரி 5 வருஷமாக நேட்டிவ் பை ரெசிடென்ஸில் வரும். இது டேரெக்டாக ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா தற்போது எங்கே வசிக்கிறீங்க அப்படின்றத இந்த ரெசிடென்ட்டுக்கான சர்டிஃபிகேட் 3த்துக்கும் உண்டான வித்தியாசம் இருந்தாங்க. அதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இருப்பிட சர்டிஃபிகேட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் இருப்பிட சர்டிஃபிகேட்னு வரும். ஸோ இந்த நபர் வந்து பாருங்கள், இந்த தேதியிலேருந்து இந்த அட்ரஸில் தான் வசிக்கிறாரு அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த தேர்ந்து இப்போ வரைக்கும் இந்த அட்ரஸில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 3த்தில் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நேட்டிவிட்டியும் வாங்கலாம், ரெசிடென்ட்டும் வாங்கலாம், எந்த சர்டிஃபிகேட்னாலும் சப்மிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தமிழக அரசு இருப்பிட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டியும் ப்ரொவைட் பண்ணலாம், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ கிளியர் ஆகிடுச்சு, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதை பார்த்து தெளிவாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.